ஹரிகரன் இந்த ஒண்ணும் தெரியாத டான்ஸ் வந்து நிக்குது பாருங்க உங்ககிட்ட. அதுகிட்ட ஓட்டுங்க. உங்க வெத்து ஓட்டு, வெறும் ஓட்டு, வெங்காய ஓட்டலாம். என்கிட்ட ஓட்ட நினைச்சிங்க கவட்டையும் கிழிச்சு புடுவேன், வாயையும் கிழிச்சு புடுவேன். அப்படி சொல்லாதம்மா. ஜான் பிள்ளைனாலும் ஆண் பிள்ளை. மரியாதை நீங்க ஒழுக்கமான ஆளுங்க இல்ல. முதல்ல இங்க இருக்கிறவங்கள பார்த்தா எனக்கு செம்ம கோவம். இல்ல ஆர்பி ஹரிகரன் நான் வருவேன், நான் அதை செய்வேன், நான் இதை செய்வேன். ஜோரா கை தட்டாங்க. இந்த குரூப் யாருப்பா கை தட்ட? குரூப் தட்டு பாப்போம். திருப்பி கை தட்டுங்க. எந்திரிச்சு போங்க முதல்ல. நீங்களே எந்திரிச்சு போங்க முதல்ல. எவ்வளவு பேர் பத்தியா? இந்த கூட்டத்தை முதல்ல கலைச்சு விடு. இந்த ஆர்பி ஹரிகரன் ரசிகர்லாம் என் கண்ணு முன்னாலே நிக்க கூடாது. எந்திரிச்சு போங்க சொல்லிட்டேன். எல்லாம் போயிடு. அப்படி சொன்னா கூட்டமே போயிருமோ? பூரா போயிருமா? சரி வேணாம், போ வேணாம். உங்க முன்னாடி தான் ஆர்பி ஹரிகரனை என்கிட்ட மண்டியிட வைக்கணும். அப்படி சொல்லாதீங்கம்மா. நீங்க தான் மண்டிடுவீங்க. அப்படி வந்தது சுறுசுறுப்பு கொடுத்தோம். இப்ப அவர் எந்த விஷயத்துல வீக்கோ அத பண்ணி அவரை கூப்பிடுவோம். ஓஹோ பாடுவேன். இவர் எதுல வீக்கோ அதுல கூப்பிடுவோமா? போடுவோமா? ஊருக்காரங்க எதுல வீக்கா இருக்காங்கன்னு பாப்போமா? ஏப்பா நீ செய்கிறியா இல்ல ஊருக்கார செய்கிறாள்? இந்த கூட்டத்துல ஒரு 10 டிக்கெட் ஆச்சு. இப்ப நான் கிளப்புறேன். மிஸ்டர் முத்துராஜ் எந்திரிக்கவே மாட்டாங்க. நீ வாசிக்க வேணாம். யாராருக்கு எந்திரிக்குதுன்னு கணக்கெடு. என்னது எந்திரிக்குது? ஆளு எந்திரிக்கிற விரலோட்டி எந்திரிக்கவாமா? யாராருக்கு மனசு எந்திரிக்குது அப்படின்னு பாடி கூப்பிடுமா? ஹலோ ஹலோ நிலா காயுது, நேரம் நல்ல நேரம். ஆர்பி ஹரிகரன் நெஞ்சில் பாயுது, காமன் விடும் பானோ. நிலா காயுது, நேரம் நல்ல நேரம். நெஞ்சில் பாயுது, காமன் விடும் பானோ. தூக்கம் உள்ளமா காக்க வைக்கலாமா? ஆக்கி வச்ச சூட்ட ஆட போடலாமா? நிலா காயுது, கிளம்பிருச்சு, நெஞ்சில் பாயுது, காமன் விடும் பானம். தொட்டு பின்னிக் கொள்ளுதோ, ஒன்ன போல தோள தொட்டு பின்னிக் கொள்ளுதோ. அதிசய சுரங்கபடி பாயுது, காமன் விடும் பானம். தண்ணீர் கேட்கும் தேவை கண்டேன், தாகம் தணிந்ததா? தண்ணீர் கேட்கும் தேவை கண்டேன், தாகம் தணிந்ததா? அதிசய சுரங்கமடி நேரம் நல்ல நேரம். நெஞ்சில் பாயுது, காமன் விடும் பானம். தூக்கம் அல்லமா காக்க வைக்கலாமா?
ஆக்கி வச்ச சோத்த ஆற போடலாமா நிலாக்காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காவலிடும் பானா. நீ 10 பேர் தான் சொன்ன, ஏறு 12 பேர் எந்திரிச்சு போயிருக்காங்க. நானே எந்திரிச்சு கிளம்புறேன் வீட்டுக்கு. காசு என்ன உள்ள போயிட்டாரு. ஏப்பா 12 டிக்கெட் கிளம்பிட்டீங்க, அது எல்லாம் ஒண்ணுக்கு போற ஒண்ணுக்கு. இந்த பாடலை பாராட்டி அன்பளிப்பளித்த அன்பு உள்ளத்திற்கு நன்றி நன்றிகள். வணக்கம். என்னை சேர்த்தா 13 பேர். உனக்கு கிளம்பலாம் பெருசு இல்ல, இங்க ஒருத்தருக்கு கிளம்புனுச்சு பாரு. சரி பரவாயில்ல, ஏதோ நம்மள டான்ஸுக்கு போட்டு 12 பேருக்கு கிளம்புதுன்னா 12 பேருக்கு கிளம்புறதே பெரிய விஷயமா இருக்குப்பா. எல்லாம் தண்ணிய போட்டு ஆன்ஸ போட்டு அப்படிங்கனால. ஏமா அவர் ஹரிகரனை தப்பா பேசுனீங்க, அவர் ஆளை பாத்திருக்கியா முன்ன பின்ன? யூடியூப்ல பாத்திருக்கேன். யூடியூப்ல நேர பார்த்ததில்ல. எதுக்கு நான் நேர்ல பார்க்கணும்? நான் பெரிய பப்புன்னு தான் சந்திப்பேன், ஹரிகரன் எனக்கு சந்திக்கணும் அவசியமே இல்ல. நேர பார்த்ததே கிடையாது. பாப்போம். ஹரிகரன் பேரை சொன்னோடனே புல்லு 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 புல்லுன்னு கை தட்டினீங்கல்ல, கூப்பிடுங்க. அவரு கூப்பிட்டா வந்துடுவார் அவரு. நீ கூப்பிடுமா முதல்ல முறையா? நீ முறையா கூப்பிடு. நான் முறையா கூப்பிடுறவளுக்கு அவரு பெரிய ஆள் கிடையாது. மத்த பப்புன்னா ஓஹோ 1 மணி நேரம் பாடுவேன். ஆர்பி ஹரிகரன் பேரை கேட்டால எனக்கு இதெல்லாம் எரியுது. நீ பாட்டு பாடலன்னா வரமாட்டார் அவரு. இப்ப நான் பாடாம என்ன சுப்ரபாதமா பாடிக்கிட்டு இருந்தேன்? இந்த பாட்டு இல்ல, ஓஹோ பாடணும். ஓஹோ பாட்டா? அத நீ சொல்லணும்லப்பா. இந்த பாடுற ஓஹோ ஓஹோ ஆர்பி ஹரிகரன் மேடையில போட்டுக்கிட்டு திருச்சி வீச்சி ஓஹோ. இது வசனம் பாட்டு இல்ல. பக்கம் மேல பெரிய பக்கம் மேல வாசிக்க மாட்டீங்க. வாசிக்கிறோம்ல அப்படியா? எங்க இன்னொரு வாசி. ஓஹோ ஓஹோ ஓஹோ. சாருகாஷன் மாதிரி. ஏய் கலரை பத்தியா? அவர் போட்டுக்கிற ஸ்பெக்ஸ் பத்தியா? ஹாய், how are you? I am fine. ஏய் நாடக உலகத்திலே இந்த மாதிரி ஒரு பப்புனை நான் சந்திச்சேன். பார்த்ததே இல்ல நீ. ஆர்பி ஹரிகரன்லாம் என்ன ஆளு பாருங்கயா, எப்படி ஃபிகரா இருக்கா. அவரை போய் இப்படி பிடி திட்டினியே, அவர் யாருன்னு பாத்திரியா? எங்க அம்மா அப்பா மட்டும் உயிரோட இருந்தாங்கன்னா அவங்க கால்ல கையில விழுந்து நான் கல்யாணம் பண்ணா இப்படி ஒரு சூப்பர் ஃபிகரை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒத்த கால்ல நிப்பேன். பாத்தியா? என்னங்க நான் பார்த்தது இல்லப்பா, ஆனா ஆள் ஸ்மார்ட்டா இருக்காப்ல. நம்ம நாடக உலகத்துக்கு புது வரவு. ஐயோ அந்த ஆளை ஏயா ஞாபகப்படுத்துற? நல்ல லவ் மூடுல இருக்க, என்னை வந்து சண்டை மூடுல மாத்தாத. யாருப்பா? இவர்தாமா அவரு. போய் சொல்லாத. டேய் உண்மையிலே நான் பார்க்கலங்கிறதுக்காக யாரையாச்சும் ஒருத்தர் ஆர்பி இப்ப ஆர்பி ஹரிகரனா? அவங்கள்ட்ட கேளு, எல்லாரும் சொல்லுவாங்க. நீங்க காமிங்கப்பா. எத? உங்க பழத்தை காட்டுங்க. அது பழம் கொல கொலன்னு கிடக்குமாமே. ஏய் வாய் சவடால் பேசிட்டு இருந்த. யாரு? ஹரிகர வரட்டும். ஐயோ நான் அவரை சொன்னேன், ஆனா உங்களை சொல்ல மாட்டேன். நான் அந்த ஆளை திட்டுவேன், ஆனா உங்களை திட்ட மாட்டேன். நீ பைத்தியமா? ஆனா அவரை எனக்கு பிடிக்காது, உங்களை எனக்கு பிடிக்கும். உலகமே சொல்லட்டும் ஆர்பி ஹரிகரன் நீங்க தானே, நான் நம்ப மாட்டேன். ஏன்னா அவருக்கு வர வர மண்டகன் அதிகமாயிருச்சு. இப்ப மண்டகன் இல்லாம சாதுவா நிக்கிறீங்களா? அப்ப நீங்க ஆர்பி ஹரிகரனா? அந்த வெங்காயம் என்ன? சத்தியமா
போயிட்டியா? குண்டிய கழுவிட்டு வா போ. ஐயா அது இல்ல, நான் மோஷன் போயிட்டேன். மோசம் போயிட்டியா? என்னங்க நீங்க தான் ஆர்பி காரேன்னு தெரியாம உங்களை திட்டினேன். என்னங்க நீங்க மேடையில எல்லா பிள்ளையும் நிக்க வச்சு செய்வீங்களா? என்ன அந்த மாதிரி செஞ்சிட மாட்டீங்களே? என்னங்க நீங்க பாட்டுல பெரியாளா, பேச்சுல பெரியாளா, நடிப்புல பெரியாளா, எல்லாத்தையும் போடுறதுல பெரியாளா? என்ன மன்னிச்சு நம்ம கால்ல விழுமா என்னங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கலாம், இப்படி கோல்ல விழுந்தா மன்னிப்பு கேட்பாங்க. ஐயோ இப்படி புடிச்சு தானே புடி குஞ்சா போச்சுது. நீ என் தங்கச்சி தானே? ஆமா என் தங்கச்சி தானே? ஆமா. அவர் இப்படி பேசிவிட்டீங்கல்ல, ஆமா. போய் விழுந்து கும்பிடு. ஐயோ இனிமே அவர்கிட்ட வேணாம், அவர் வளப்பு புள்ள பிரகாஷ் கிட்ட. போ, ஒவ்வொருத்தரா பிடிச்சு வா. சரி, அவருடைய உயிர் உற்ற நண்பன் காசியண்ணே, அது இருக்கணும் தெரியாம கிடக்கு. அவருடைய உடன்பிறவா சகோதரர் முத்துராஜ், அதெல்லாம் முக்கியம் இல்ல. இந்த நாடகத்தின் அமைப்பாளர் பெட்டிக்காரா, என் அன்பு மாப்பிள்ளை, அவர்கிட்ட நான் விழுந்து கும்பிட்டேன். ஓ ஐயா அவர்கிட்ட நான் விழுந்து கும்பிட்டேன். போ ஏன் முன்னாடி இப்ப அவருக்கு விழுந்து கும்பிட ஆள் இருக்குங்க. ஐயா என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ மைக் செட் கிட்ட வேணாம். ஒரே வா 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 அப்படியே வரிசையா விழுந்தினாக்கா நீ கையில பிடிச்சி குளக்கட்டையா கொண்டு வருவ. அம்மா கிளே உன்னை மன்னிச்சுட்டேன். என்னங்க கொஞ்சம் நெஞ்ச தடவுங்களே, படபடன்னு வருது. ஐயோ ஐயோ உங்ககிட்ட நின்னா எல்லா பிள்ளையும் நாக்கு தள்ள வைப்பீங்களா? எனக்கு தள்ளிருச்சே. அம்மா தள்ளிருச்சா? அம்மா சரி பரவாயில்ல வா. கொஞ்சம் நீ விடுறீங்களா? 3 சேனல் இருக்கு, கொஞ்சம் நீ விடுங்களே. இல்லங்க இல்லங்க 3 கேமரா ஓடுது, நீவுங்கன்னு சொல்றீங்கன்னா என்னைய கோர்த்து விடுறதுக்கு ஐடியா பண்ற. அப்படி என்ன உங்களை அடக்கி வைக்க இந்த உலகத்துல ஆள் இருக்கா? உங்களை அடக்க ஆள் இருக்கா? ஏதோ குறிக்கோளோட வந்திருக்கேன். நீங்க தான் சரணாகதி ஆயிருவீங்களே. என்ன பிரச்சனை? போயா முதல்ல உள்ள. நீ எல்லாம் ஒரு ஆளு, நீ எல்லாம் ஒரு பப்புனு, ஓ மொகரம், ஓ மூச்சு மொகரம். இதே பாரு. ஏய் ஏய் நீ சவுண்ட் கொடுத்தீங்க கொளுத்து போய் கொளுத்து. ஏய் 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 இதுக்கு மேல கத்த முடியாதே, ஒண்ணுக்கு வந்துரும். சவுண்ட் கொடுக்க வேணாம், அங்க இருந்து வரும் சவுண்ட். மரியாதை இல்ல. உன்கிட்டலாம் இப்படி விழுந்து கும்பிடுவேன்னு நினைச்சியா? அப்ப நீங்க எல்லாம் பெரிய சகலகலா வல்லவன் நடிப்ப புலிவீங்களா? நான் புலியவா? மெண்டல் சிரிக்கி அலர்ஜி ஆயிரும். பைத்தியமாடி நீ. என்னங்க நீ பைத்தியமானு கேட்ட. என்னென்ன? ஏய் ஏங்க நீங்களும் ஒரு ஆம்பளையா? நீங்களா அடிச்சு விடுறாடா. ஏங்க ஒரு பொம்பளை பிள்ளை உங்களை நெஞ்சில கைய வச்சு அடிச்சு தள்ளி கொண்டு போகுது, பதிலுக்கு நீங்க நெஞ்சில கை வைங்க பாப்போம். ஐயா நீ திரியற, நான் அவளை நெஞ்ச பிடிச்சு தள்ள, நீ ஓசல ப்ளூ பிலிம் பார்க்கலாம்னு ஆசைப்படுறேன். இனிமே வா ரூம் போட்டு பாப்ப. ஐ டோன்ட் லைக் மிஸ்டர் முத்துராஜ். ஐ அம் வெரி டீசன்ட் மேன். ஓ டீசன்ட்ல முட்டைய போட்டு உடைக்க. ஏய் ஏய் ஏறு. என்ன இது நானா சேர்த்த கூட்டம் இல்ல. எந்த படத்துல இந்த வசனம்? தானா சேர்ந்த கூட்டம். ஒரு வார்த்தை கைய காமிச்சனாக்கா உன்னை அலாக்கா தூக்கி. நல்ல ஆம்பளை கைய காட்ட சொல்ல, அத்தனை பேரையும் மேடைக்கு வர சொல்லு, நான் என்னை தூக்க சொல்லு முதல்ல. நீ அலையிற கிடந்து. அத பத்தி நான் அஞ்சுற சிங்கமே கிடையாது. உனக்கு அப்படியெல்லாம் லேசா கிடைச்சிடாது. எது இதா? இதெல்லாம் பார்க்கணும்னா நீ 40 ஆண்டு காலமா அக்கனில அம்மன குண்டியா தவம் அதான் பண்ணணும். அம்மன குண்டியா. இத பாக்க பொம்பளை ஒரு அடக்க உடக்கமா பேசு. முடியாது அடுத்தவங்க கிட்ட. ஏய் நீ ஏதோ கோக்கத்துல திருடி, ஏதோ ஒரு நோக்கத்தனைக்கு வந்திருக்க. ஒன்னு சொல்றேன், பொம்பளை பிள்ளை ஒரு சபையில ஒரு ஆம்பளை பயலுக்கு மரியாதை கொடுக்க பிழைக்க கொடுக்க முடியாது. அதுவும் உனக்கு கொடுக்க மாட்டேன். ஆமா, எதுக்கு நீ எனக்கு புருஷனா? என்னை வச்சிருக்கிறியா? என் காதலனா? என் அத்தை பையனா? என் மாமா பையனா? என் முறை பையனா? உனக்கு மரியாதை கொடுத்து உன்னைய தூக்கி வைக்க. சொந்த பந்தத்துக்கு மரியாதை கொடுக்குற பெருசு இல்ல. தமிழகத்துடைய பண்பாடு ஆம்பளை பயலுக்கு மரியாதை கொடுக்கணும். கொடுக்க மாட்டேன். 5 வயசு பைய
ரோட்ல நடந்து வர்றான்னா 50 வயசு கிளவி காலை நீட்டி உட்கார்ந்துருந்தான்னா ஆம்பளை பையன் வர்றான்னு காலை அப்படி மடக்கணும். அதுதான் நம்ம பண்பாடு. நம்ம பேரன் தான் நம்ம மகன் தான் வர்றான்னு காலை நீட்டினான்னா அவளுக்கு பின்னாடி கொழுப்பு வச்சு அந்த கொழுப்பு எனக்கு நிறையவே இருக்கு. இந்த கொழுப்பை கரைக்கிறேன். கரையாது. உனக்கு ஒரு சொல்லுங்க, நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு. நான் உனக்கு மேல டென்ஷன் பார்ட்டி. நான் பொறுமையா கை நீட்டி பேசாதே என்கிட்ட. ஏய் கைய நீட்டி பேசாத. அப்புறம் நீட்டி பேசாம எப்படி பேசுவாங்க? பேசாத. எதுக்கு நீட்டி பேசுற? பேசு ஒழுக்கமா. ஒழுக்கமா? ஒழுக்கம். என் வாயை புடுங்குற. என்னை பத்தி ஆத்தாக்கெல்லாம் உட்காந்துருக்கேன். நான் ரொம்ப வாயை அடக்கி போயிட்டு இருக்கேன். பேசு வெங்காயம் பேசு. ஈர வெங்காயம் கீரை முண்டை பேசு. ஒழுக்கத்தை பத்தி எனக்கு சொல்றியா? அந்த ஒழுக்கத்தை தான் நானும் சொல்றேன். பேசு. முதல்ல நீ ஒழுக்கமா இரு. யாரு? உன்னைய ஒழுக்கமா இருக்க சொன்னேன். கேட்கல. உங்க ஒக்கால ஒழுக்கமா இருக்க சொன்னேன். அதனாலதான் வரவே இல்ல. கேட்கல. உன் தங்கச்சியை ஒழுக்கமா இருக்க சொன்னேன். இல்ல. கேட்கல. உங்க ஒத்தால ஒழுக்கமா இருக்க சொன்னேன். செத்துட்டாங்க. கேட்கல. உங்க ஒப்பனை ஒழுக்கமா இருக்க சொன்னேன். அவரும் போயிட்டாரு. கேட்கல. இப்ப நீ ஒழுக்கமா இருக்க. நீ ஒழுக்கமா இருக்கியா? சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆஹா, 2 பேரும் ஒழுக்கமான்ட்டு உள்ள போயிட்டாங்க. ஒழுக்கத்தை பத்தி சொல்லிக் கொடுக்கத்தான் கூட்டு போனேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு வேணுமா ஒழுக்கம்? உன்னை உச்சரிக்கிறேன். பொம்பளையா லட்சணமா நட. எப்படி சொல்லுங்க? ஆள பிறந்தவன் ஆண்மகன், அடங்கி போறவதான் பொம்பளை. அப்படி இல்ல, அடக்க நினைக்கிறவதான் பொம்பளை. உங்க ஆட்டம் பாட்டம்லாம் அடுப்படியோட சரி, அதுக்கு அங்கிட்டு வர முடியாது. உங்க ஆட்டம் பாட்டம்லாம் படுக்கையோட சரி, அதுக்கு மேல வர முடியாது. அந்த இடம் தானே கல்வி உங்களுக்கு மந்திரி பதவி கொடுத்த மாதிரி. எதுக்கு விழுறீங்க? தன் கையே தனக்கு உதவி, வெள்ளையனை வெளியேற்று அப்படின்னு வாழ்ந்து காட்டு. ஏய், நீ என்ன வேற மாதிரி ரூட்ல போயிட்டு இருக்க? சிச்சி, அது நரம்பு தளர்ச்சி கொண்டு வந்து விட்டுரும். நான் உன்னை கேக்குறேன், உங்களை வாய் அடிக்கிறீல, முதல்ல உனக்கு பண்பாடு கலாச்சாரம்னு என்னன்னு தெரியுமா? யார பார்த்து கேக்குற? எல்லாருக்கும் வணக்கம் சொல்ற முதல் பெண்ணு நான் தான். யாராவது உட்கார்ந்து இருந்தாங்கன்னா கூட நான் உட்காரவான்னு கேட்டுட்டு உட்கார்ற தமிழ் பண்பாடு உள்ள ஒரே பொண்ணு நான் தான். நாடக உலகத்திலே எல்லாத்துக்கும் மரியாதை கொடுக்கறப்பல நான் தான். என்னப்பா உண்மை இல்லப்பா? நீங்க இப்ப அண்ணன்னா அண்ணன், தம்பினா தம்பி, தம்பினா தம்பி, புருஷன்னா புருஷன். நீ காட்டுறதுல நின்றுட்டு இருக்க. சரி, ரைட்டு. உனக்கு பண்பாடு தெரியும்ல? தமிழ்நாட்டுக்காரப்புல தானே? ஆமா. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுவியா? சொல்லுங்க. வயசுக்கு வந்துட்டியா? வந்துட்டேன். அப்புறம் என்ன பொசுக்குன்னு வந்தாதான் புறா சொல்ல முடியும். சொல்லிக்கிட்டா வருது. கொஞ்சமாவது கூச்ச நச்ச வேணாமா? ஒரு பொம்பளை பிள்ளை எப்ப கூசுது? ஒரு ஆம்பளை வயசுக்கு வந்துட்டா சி ஏயா அப்படி கேக்குற சபையில அப்படி சொல்ல வேணா. வந்துட்டேன். ஆமா, அவ்வளவுதான். காசு கொடுத்தா நடிப்பேங்க. ரைட், ஓகே. வயசுக்கு வந்துட்டேன். குச்சி கட்டினாங்களா? கட்டினாங்க. உள்ள விட்டாங்களா? அன்னைக்கே விட்டுட்டாங்க. அன்னைக்கே விட்டாங்களா? ஆமா, அப்பதான் நல்லா இருக்கும். சரி, ரைட். உள்ள விட்டுருக்காங்க. ஜாமான் போட்டாங்களா? உடனே போட்டாங்க. என்ன ஜாமான்? அந்த அண்டா குண்டா அந்த ஜாமான் சீர் ஜாமான கேட்கல. வேற குடிசைக்கு வாசல்ல 3 ஜாமான் போடுவான். இருக்கிற பிள்ளையோ இல்லாத பிள்ளையோ, வசதி உள்ளதோ வசதி இல்லாததோ யாரா இருந்தாலும் அந்த 3 ஜாமான் கிடக்கும். என்ன ஜாமான்? ஜாமான் தெரியுமா? உலக்க, விளக்கமாறு, கருக்கருவா, இது 3 போட்டாங்க. ஏன் போட்டாங்க? அது கன்னி பெண்களை பேய் பிசாசு அண்டிடக்கூடாதுன்னு போட்டாங்க. சரி, ஒரு மாசத்துக்கு உங்களை வீட்டுக்குள்ள விடாம எங்களை தொட விடாம தனியா வைக்கிறாங்களே, ஏன்? அது கன்னி தீட்டு. கண்ணி தீட்டு. உங்களுக்கு கண்ணு போயிருயா? எங்களை தொட வேணாம், எங்களை பார்த்தாலே உங்களுக்கு கண்ணு போயிரும். தீட்டா? ஆமா, தீட்டு. என்ன கிடையாது, தொட்டா செத்து போயிருமா? முதல்ல தீட்டுங்கிற வார்த்தை யாருக்கு? வானே வாங்க, கூச்சப்படாம வாங்க. சும்மா வானே, என்னால அப்படித்தாலும் வர முடியாது, அதுக்காக கூப்பிட்டேன். ஓகேண்ணே, தேங்க்யூண்ணே, நான் பார்த்துக்கிறேன். முதல்ல தீட்டுங்கிற வார்த்தை யாருக்கு சொன்னான்னு தெரியுமா? யாருக்கு? அது உங்களுக்கு இல்ல. இப்ப உன்னை கட்டிக்கு போறான்ல ஒருத்தன், அத்தமைய மாமே இருக்காங்க, 4-5 பேர் இருக்காங்க. அவனுக்கு சொன்ன வார்த்தை அந்த தீட்டு. ஏன் அவங்க என்னத்த தீட்டுணும்? நீ பெரிய பிள்ளை ஆனவனே அவனை கூப்பிட்டு சொல்லுவாங்க, டேய் ஒக்கா மக பெரிய பிள்ளை ஆயிட்டா, தீட்டு. எதையா சொல்ற புரிஞ்சுக்க. டேய், நீ கட்டிக்க போற புள்ள ரெடி ஆயிடுச்சு, சரி, நீ தீட்டு. அது இனிமே தீட்டுதான் இருக்கும். ஓம் புத்திய தீட்டு. ஓஹோ, இனி நீ எப்படி அவளை வச்சு குடும்பம் பண்ணணும், எப்படி காசு பணம் சேர்க்கணும், அப்படிங்க புத்திய தீட்டுறா அப்படின்னு
கவர்மெண்ட் சொன்ன வார்த்தை தான் ஏங்க புத்தியை திட்டுறீங்க? தீட்டு. உங்களுக்கு எல்லாம் தீட்டு. நான் உன்னை கேட்குறேன், என்னங்க? தீட்டுங்கிறதுக்கு என்ன அர்த்தம் முதல்ல தெரியுமா? என்னது? இப்ப செத்த வீட்டுக்கு போகும்போது நெத்தியில விபூதி வச்சுட்டு போக கூடாதுங்கிறேன். ஐயா அங்க போக கூடாது. அது புணம். புணத்தை பார்க்க போவேல யாராவது அது பண்ணிட்டு போவாங்களா? நெத்தியில விபூதி வைக்க கூடாதா? ஆஹா. தீட்டா? ஆமா, கோயிலுக்கு போவேல எடுத்து விபூதியை பூசலாம். அங்க போய் பத்து வச்சு போலாம். வெறும் பொட்டு வச்சுட்டு போறதே அதிசயம். சரி, இப்ப நான் கேட்குறேன், செத்த வீட்டுக்கு போகையில நம்ம விபூதி வச்சுட்டு போனா தீட்டு, ஒரு பொணத்துக்கு தண்டி பட்டை அடிச்சு உட்கார வச்சிருக்காங்களா, அது ஏன்? அதானே, அது 3 பட்டை நெத்தி தெரியாம. நான் கேட்குறேன், அப்புறம் அது தீட்டு இல்லையா? அதானே. தீட்டெல்லாம் ஒரு மயிரும் இல்ல. வேற என்ன? எதுக்காக செத்த வீட்டுக்கு போகும்போது விபூதி வைக்க கூடாதுன்னா, சோகமா போற விஷயம். ஓஹோ. அங்க கலகலப்பா கொஞ்சம் அலங்காரம் பண்ணிட்டு போனா தப்பா தெரியுமேன்னு நம்ம எளிமைப்படுத்திட்டு போறதுக்காகத்தான் அப்படி போனானே தவிர சோகமா மசரும் இல்ல. இப்ப நான் கேக்குறேன், இந்த உலக்கை ஏன் போடுறான்னு தெரியுமா? ஏன்? நல்ல கவனமாக, பண்பாடு கலாச்சாரத்தை தமிழன் கொண்டு எதுல வச்சிருக்கான்னு பாரு. எதுல நல்லா கேட்டுக்க முத்துராஜனே. நீ குடிசைக்குள்ள இருந்து வெளியில வரும்போது அந்த உலக்கையை அப்படி தாண்டித்தான் வரணும். எங்கங்க உலக்கைய காணா? இருக்கிற மாதிரி நினைச்சுக்க. ஓ, கற்பனை. அப்புறம் இதென்ன ஹரிச்சந்திர நாடகமா ஒரு உலக்கையெல்லாம் போடுறது? சரி எப்படி பண்ணணும்? இப்ப 2 காலுக்கு நடுவே உலக்க கிடக்கு. அப்ப குனிஞ்சு பார்க்கணும். இல்லையே, பேச்சுக்கு தாண்டி சொல்றேன். அப்புறம் அப்ப பார்க்கவும் மனசை நினைக்கிறோம். அரிசி குத்தும் அக்கா மகளே, நீ கை பிடிச்சி கைய மாத்தி உலக்கையத்தான் கைய மாத்தி குத்தும் போது, அரிசி குத்தும் போது நல்லா வலிக்கவில்லை மோதி அந்த உலக்கைய பார்த்ததும் உன் மனசு என்ன நினைக்கிறோம்னா, ரைட் நம்ம உலக்கைக்கு ரெடி ஆயிட்டோம். அப்பவே வா, இன்னி உலக்க முடிச்சு வேலை பார்க்குற பொறுப்பு நமக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத காட்டத்தான் அந்த உலக்க. விளக்குமாறு டேய், அது அப்புறமா பழகிக்கலாம். விளக்குமாறு போடுறானே ஏன்? எதுக்கு? பேய் வந்தா வெள்ளக்கமாத்திலே அவனை அடிச்சு விடுவேன். பேய் விளக்கு மாத்திர அடி வாங்கி பழகியா இருக்கு, வெக்கப்பட்டு ஓடிருமா. அதல்ல விளக்குமாருடைய தாத்பரியம் என்ன தெரியுமா? நல்லா கவனி. இந்த உலக்கையை விட்டுட்டு வேற உலக்கையை தேடினீன்னா உனக்கு விளக்கமாறு பிஞ்சு போகும். அந்த உலக்காது மாதிரி வேற உரலை தேடாம இருக்கணுமே. உலக்க மட்டும் 1000 உரலை போட்டுக்கிட்டு போகும். சட்டமா? சட்ட சவுடால சட்டம் உரலுக்கு தான், உலக்கைக்கு இல்ல. ஏன்னு கேளு. உலக்கைக்கு அந்த சட்டம் வராது. இப்ப உங்க வீட்டுல உரல் இருக்கு. உங்க வீட்டுல இருக்க உலக்க பூணு கலந்து வச்சு. என்னது? பூணு கலந்து வச்சு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? பக்கத்து வீட்டுல போய் கேட்பீங்க, அக்கா நம்ம வீட்டுல உலக்க பூணு கலந்து வச்சுக்கா, கொஞ்சம் நெல்லு குத்தணும், கொஞ்சம் உலக்க கொடுங்கக்கா அப்படின்னா மூளையில சாத்தி வச்சிருக்க எடுத்து கொடுப்பாங்க. சரி, நீங்க வாங்கி 2 குத்து குத்திட்டு திருப்பி குத்தரலாம். பக்கத்து தெருல இருந்து வந்து கேட்பாங்க, கம்பி அடிக்கணும்க்கா கொஞ்சம் உலக்க விடுங்கக்கா கேட்பாங்க. அது வாங்கி 4 குத்து குத்துட்டு அப்படி கொடுத்துடலாம். எவனாவது உலக்க நல்லா இருக்கு உரலு தான் புண்டு வச்சு உங்க உரலை கொடுங்கன்னு எவனாவது பக்கத்து வீட்டுல இருந்து உருட்டிட்டு வந்திருக்கானா? வேணும்னா அங்கேயே போய் 4 குத்து குத்திட்டு வருவாங்களே தவிர இப்படி 4 பக்கம் போனீங்கன்னா உங்க உலக்கையும் புண்டு போயிடும். சட்டம் என்பது உரலுக்கு தானே தவிர உலக்கைக்கு அல்ல. உங்க சட்டத்தை கொண்டு குப்பையில போடுங்க, கை தட்டிக்கங்க. வேற இதுக்கு அப்படியே உள்ள ரெக்கார்டு நியாயத்தை சொல்ல ஏத்துக்கிறாங்க. நீ வேணா உன் நியாயத்தை சொல்லு. நான் தான் சொல்லிட்டேனே. இப்படி 4 பக்கமும் போய் நீங்க உங்க உலக்க புளு புளுன்னு குத்திட்டு வந்தா உலக்க அப்புறம் மரக்கட்டையில இருந்து புளு புளுன்னு கொட்டும். என்ன கொட்டுது? நாங்க அப்படி இல்ல, நாங்க முறையோடு போவோம், உரையோடு போவோம். உரையோடு குறையும் வராது. பரவாயில்ல. உனக்கு என்ன பக்குவம்? தொடாம பேசு. ஏன் தொட்டாத பேச்சு? தொடாதயா. எதுக்கு தொடுற? அன்னைக்கெல்லாம் போட்டு அமுக்கு, எதையாச்சும் போட்டு அமுக்கிட்டு என் பேரை உருட்டு. தொடாதயா, போய் அந்த பக்கம். எனக்கு சார்ஜ் இறங்கிக்கிறேன், அப்பப்ப லேசா ஏத்திக்கிறேன். அது சார்ஜ் நீங்க ஏத்த வேண்டிய இடத்துல ஏத்துங்க, எல்லா இடத்துலயும் ஏத்தாதீங்க. பேட்டரி நம்ம பேட்டரி எப்படி யார் வீட்டு சார்ஜரா இருந்தாலும் எடுத்து ஏத்தி ஒரு நாளைக்கு தீ பிடிச்சி எரிய போகுது பாரு. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. குப்புன்னு 100 பாயிண்ட் ஏறணும், டப்புன்னு ஒரு வீட்டு நம்பர் போயிட்டு பாயிண்ட் போட கூட நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. 98ஓட நிறுத்திக்கிறேன். சரி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்? வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். வியாபாரம்? கம் ஆன் டெல் மீ. நான் 7 வயசுல இளநீ வித்தவ. இருக்கடா இளநீ விக்கிறீங்களா? இளநியாமா? ஆமாங்க. சபாஸ் சபாஸ். வெயிலுக்கு நல்லது. ஆமா. ஏன்னா இந்த கண்ட பானங்களை குடிக்கிறத காட்டலாம். இன்னொரு தடவை சொல்லுங்களேன். கண்ட பானங்களை குடிப்பதை காட்டலாம்.
இயற்கையான இளநீர் குடிக்கிறது உடம்புக்கு நல்லது. இப்ப சொல்லுங்க. நான் 7 வயசுல இளநீ வித்தவ, 16 வயசுல விளைச்சி நின்னவ. நான் 7 ஏறு, முடிஞ்சா ஏறு, உட்காந்து ஏறு, படுத்து ஏறு, சாட்சி ஏறு, அரிகரன் ஏறு, நல்லா ஏறு. ஏலா ஏறா? ஐயோ நான் லூப் போட்டேன். லூப் போட்டியா? லூப் நீ ஏன் போடுற? இனிமே 2 பேரும் போட தேவையில்லை. என்ன ஏன் கேக்குற? 2 பேரும் ஒன்னே தானே பக்கத்துல நிக்கிற, ஒன்னே தானே சொல்ல முடியும். ஈர வெங்காயம். சரி, முகத்தை பார்த்து பேசு. இளநியா இல்ல தர்பூசணியா? எல்லாம் உங்க பார்வைப்பட்டு தான் இப்படி ஆயிடுச்சு. என்ன விலை? ஒரு இளநீ 2500 ரூபாய், 2 இளநீ 5000 ரூபாய். காலையில அமைப்பாளர் கண்ணை மூடிக்கிட்டு அழுதுகிட்டே கொடுப்பாரு. 10 பைசா தர மாட்டேன். அது ஓசுல இளநீ அடிச்சா தான் குடிப்பானே. அதனால தான் ஒரு 3000 ரூபாய் இளநியா பாக்குறாரு. அது வேறயா? ஆமா. என்ன கண்டாவே நமக்கு தெரியலப்பா, உங்களுக்கு தான் தெரியும். நம்ம அந்த விஷயத்துக்கு போறதில்ல. ஆமாமா. இளநீ வைக்க வந்த கொம்பா அடிமா இங்க இருக்க. இவ்வளவு நேரம் மரியாதையா பேசுங்க. எதுக்கு எங்க அம்மாவை இழுக்கிறீங்க? அவங்க அம்மா பத்தி பேசினா எனக்கு பொல்லா கோவம் தர சொல்லு. அவங்க அம்மா நீ வச்சிருக்கியா? விஜயை விட அவங்க அம்மா விஜயை விட உனக்கு என்ன முறை? அவன் வேற மாதிரி நோக்கத்துல இருக்கான். விஜயை விடங்கிறானே. விஜயை விட உன்னை விடாம விட மாட்டான் போல நீ இருக்கே. செத்துருவ. என் ஜாதகம் அப்படி. அதெல்லாம் இல்ல, அவன் ஜாதகம் அதை காட்டுல போயிட்டு அவன் விட்டுட்டு வெளிநாடு கிளம்பிடுவான். தெரியாத விஷயம். இளநீ வைக்க வந்து அம்மா